அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். ஹனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள் கவலைகளை, நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள் கவலைகளை, சொல்லாமலே தீர்த்திடுவார் எங்கள் குறைகளை, எங்கள் குறைகளை. ஹனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். எந்த நாடு எந்த ஊரு பேதம் ஒன்றும் இல்லையே, எந்த ஜாதி எந்த மதம் வேறுபாடு இல்லையே. எந்த நாடு எந்த ஊரு பேதம் ஒன்றும் இல்லையே, எந்த ஜாதி எந்த மதம் வேறுபாடு இல்லையே. இங்கு வந்த யாவருக்கும் புத்துணர்ச்சி வந்திடுமே, விக்ரம சுவாமி மனமே ஒரு முத்து மாலை சரமே, விக்ரம சுவாமி மனமே ஒரு முத்து மாலை சரமே. சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம், சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம். சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம், சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம். ஹனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள் கவலைகளை, சொல்லாமலே தீர்த்திடுவார் எங்கள் குறைகளை, எங்கள் குறைகளை. சிந்தனைக்கு நேரமேது பறந்து போகும் காலத்தில், அமைதிக்கு இடமேது அளவில்லா ஆசைகளில். சிந்தனைக்கு நேரமேது பறந்து போகும் காலத்தில், அமைதிக்கு இடமேது அளவில்லா ஆசைகளில். அதை அடக்கும் இடமிதுவே, திரண்டு வாருங்கள் விக்ரம சுவாமி சொல் வழியில் நடந்து செல்லுங்கள், விக்ரம சுவாமி சொல் வழியில் நடந்து செல்லுங்கள். சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம், சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம். சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம், சுவாமி சரணம் சுவாமி சரணம் விக்ரம சுவாமி சரணம். ஹனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். ஹனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள் கவலைகளை, நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள் கவலைகளை,
சொல்லாமலே தீர்த்திடுவார் எங்கள் குறைகளை அனுமானின் அருள் பெற்ற விக்ரம சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திடுவார் நல்லாசிகள். பரவசமூட்டும் கேள்விக்கு விடை இங்கு கிடைக்கும். விக்ரம சுவாமி ஆசிகள் பெறுவோம், வாழ்க்கையில் நிம்மதி அடைந்திடுவோம். விக்ரம சுவாமி ஆசிகள் பெறுவோம், வாழ்க்கையில் நிம்மதி அடைந்திடுவோம். பார்வைக்கு பரவசமூட்டும் கேள்விக்கு விடை இங்கு கிடைக்கும். விக்ரம சுவாமி பெறுவோம், வாழ்க்கையில் நிம்மதி
நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். இங்கு நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். இங்கு நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். தடுமாறும் உள்ளங்கள் நிம்மதி அடைந்திடவே விக்கிரம சுவாமியை நாம் காணலாம். தெய்வத்தை நாம் காணலாம். இங்கு தெய்வத்தை நாம் காணலாம். தெய்வத்தை நாம் காணலாம். இங்கு தெய்வத்தை நாம் காணலாம். அருள்வாக்கு சொல்லும் பெரும் பாக்கியசாலி நடப்பது யாவையும் அறிவாரையா. அருள்வாக்கு சொல்லும் பெரும் பாக்கியசாலி நடப்பது யாவையும் அறிவாரையா. சொல்வாக்கு யாவையும் பொன்வாக்கு ஆனதே கேட்பவர் யாவரும் சொல்வாரையா. இவர்தானையா இவர்தானையா கடவுளின் வரபுத்திரன் விக்கிரம சுவாமிகள். நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். இங்கு நடமாடும் தெய்வத்தை நாம் காணலாம். கண்டவர் எல்லாம் கொண்டாடும் மனிதர் மனித குலம் போற்றும் மாமணியே. கண்டவர் எல்லாம் கொண்டாடும் மனிதர் மனித குலம் போற்றும் மாமணியே. உலகெங்கும் பரவட்டும் சுவாமியின் புகழ் என்றும். உலகெங்கும் பரவட்டும் சுவாமியின் புகழ் என்றும். எங்கெங்கு பார்த்தாலும் அவர்தானையா. எங்கெங்கு பார்த்தாலும் அவர்தானையா. அடைவோமே நாம் தஞ்சம் அடைவோமே நாம். மும்மூர்த்திகள் படைத்த குருமூர்த்தியை மும்மூர்த்திகள் படைத்த விக்கிரம சுவாமியை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஹனுமானின் அருள்வாக்கு விக்கிரம சுவாமிகள் நல்வாக்கு. ஹனுமானின் அருள்வாக்கு விக்கிரம சுவாமிகள் நல்வாக்கு. எடுத்து கொண்டால் பொன் வாக்கு நம் வாழ்க்கைக்கது செல்வாக்கு செல்வாக்கு. எத்தனை வேதனை வாழ்க்கையிலே எத்தனை கவலைகள்
மனதினிலே. எத்தனை வேதனை வாழ்க்கையிலே, எத்தனை கவலைகள் மனதினிலே, அத்தனையும் பறந்துவிடும் இவ்விடம் வந்தால் மறந்துவிடும், இவ்விடம் வந்தால் மறந்துவிடும். ஹனுமானின் அருள் வாக்கு, விக்ரம சுவாமிகள் நல்வாக்கு, எடுத்து கொண்டால் பொன் வாக்கு, நம் வாழ்க்கைக்கது செல்வாக்கு, செல்வாக்கு. யார் ஒன்றும் சொல்லாமலே வாவென்று அழைக்கும் அன்பான பண்புள்ளவர், நடப்பது அறியும் ஞானக் கண்ணுள்ளவர், எதையும் அறியும் சுவாமி இவர், எதையும் அறியும் சுவாமி இவர். ஹனுமானின் அருள் வாக்கு, விக்ரம சுவாமிகள் நல்வாக்கு, எடுத்து கொண்டால் பொன் வாக்கு, நம் வாழ்க்கைக்கது செல்வாக்கு, செல்வாக்கு. அமைதியில்லா உலகினிலே நிம்மதி தேடும் மனிதர்களே, அமைதியில்லா உலகினிலே நிம்மதி தேடும் மனிதர்களே, மனித குலத்தின் மாணிக்கம் இந்த விக்ரம சுவாமிகள் நம்மிடம், விக்ரம சுவாமிகள் நம்மிடம். வாழ்த்து கூறுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள், வாழ்த்து கூறுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள். விக்ரம சுவாமி ஜெய் ஜெய், விக்ரம சுவாமி ஜெய் ஜெய், விக்ரம சுவாமி ஜெய் ஜெய், விக்ரம சுவாமி ஜெய் ஜெய், ஜெய் 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 விக்ரம சுவாமி, ஜெய் 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 விக்ரம சுவாமி, ஜெய் 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 விக்ரம சுவாமி, ஜெய் 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 விக்ரம சுவாமி.
ज्योतिरं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते स्मरामि यत्र योगेश्वर कृष्ण यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूर्वाणे जन्मजन्मः अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः युवाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय अरार्थे श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथम पादे जम्बूद्वीपे भारतवर्षे भारतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चान्द्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्तिश्री सर्वधारी नाम संवत्सरे दक्षिणायने हिमवन्त ऋतौ पुष्यमासे शुक्लपक्षे पौर्णम्या ओम कलशपूजां करिष्ये कलशस्य मुखे विष्णुकण्ठे रुद्रसमाश्रिताः मूले तत्त्वस्थितो ब्रह्मा मध्ये मातृगणा स्मृताः कुक्षोदसागराः सर्वे सप्तद्वीपावसुन्धरा ऋग्वेदो यजुर्वेदः सामवेदोऽध्यधर्मणः अन्ये सर्वे कलशाम्बुसमाश्रिताः समर्पयामि दिव्यविघ्नराजमहाम्बके महागणाधिपतये नमः
सीताय नमः ओम लक्ष्मणाय नमः दर्शयामि धूपदीपान्धाचमनीयं समर्पयामि ताम्बूलं प्रदृश्यतां भोगी ताम्बूलं समर्पयामि राम 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 जय श्री राम 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 स्वामी जी की जय श्री गुरु महाराज की जय श्री विक्रम स्वामी जी की जय श्री हनुमान प्रभु की राम 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 बोलो सदगुरु महाराज की विक्रम स्वामी जी की
ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्य नीते सहमा पुनात् सोमस्वस्य वर्णः समीच्य नमो राजा प्रमुणाभिः मा जातवेदामूर्जयन्त्या पुनात् भूर्भवः सुवः रावृणीमहे दातुं यज्ञाय दातुं यज्ञपदये दैवे स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगादपेशजा षण्णास्तद्विपदे चञ्चदष्पदे ॐ शान्तिः 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 सहना भवतु सहना भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 जय जय கரம் கூப்பி வணங்கிடுவோம் குரு பாதங்களை சரணடைவோம் இரு கரம் கூப்பி வணங்கிடுவோம் குரு பாதங்களை சரணடைவோம் குரு மகாராஜ் விக்ரம சுவாமிக்கு வாழ்த்துகள் கூறி வணங்கிடுவோம் குரு மகாராஜ் விக்ரம சுவாமிக்கு வாழ்த்துகள் கூறி வணங்கிடுவோம் வந்தனம் குரு வந்தனம் வந்தனம் குரு வந்தனம் வந்தனம் குரு வந்தனம் வந்தனம் குரு வந்தனம் वंदनम गुरु वंदनम। जय श्री विक्रम स्वामी जी की, जय श्री हनुमत प्रभु की, जय श्री रामचंद्र मूर्ति की।
रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना प्यारे तेरे नंदना रघुनंदना राजीव लोचन रघुनंदना प्यारे तेरे नंदना रघुनंदना राजीव लोचन रघुनंदना दशरथ तनया रघुनंदना दशमुख मर्दन रघुनंदना जानकी जीवन रघुनंदना दशरथ तनया रघुनंदना दशमुख मर्दन रघुनंदना जानकी जीवन रघुनंदना रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना हे रघुनंदना हे रघुनंदना गोविंद नरहरि मन मतवे हरि मतवो रंगा हरिय मतवे हनुमन मतवो हरिय मतवे हनुमन मतवो हनुमन मतवे हरि मतवो रंगा हनुमन नंबित सुग्रीवगत हनुमन नंबित सुग्रीवगत हनुमन नंबद वालियु बीत हनुमन नंबद वालियु बीत हनुमन मतवे हरि मतवो रंगा हनुमन नंबित विभीषण गत हनुमन नंबित विभीषण गत हनुमन नंबद रावण बीत हनुमन नंबद रावण बीत हनुमन मतवे हरि मतवो रंगा हनुम पुरंदर विठ्ठल दास हनुम पुरंदर विठ्ठल दास पुरंदर विठ्ठलनु हनुमनुल वास पुरंदर विठ्ठलनु हनुमनुल वास हनुमन मतवे हरि मतवो रंगा हरिय मतवे हनुमन मतवो हनुमन मतवे हरि मतवो रंगा எங்கள் குழுவில் இருக்கும் மற்றவர்கள் திருமதி ராஜேஸ்வரி வடிவேல், சாந்தி, சீதாலக்ஷ்மி, திரு எஸ்.ஏ. முரளி, திரு சங்கர பாண்டியன், திரு நிர்மல்குமார், திருமதி ரேவதி, திருமதி லதா கிருஷ்ணகுமார், திருமதி சரஸ்வதி நாராயணசுவாமி, திருமதி அகிலா, திரு வெங்கட சுப்பிரமணியன் அந்த ஹார்மோனியம், திரு சரத் அந்த மிருதங்கம். மீண்டும் நன்றி உரித்தாகுக. இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க, அவங்கள சொல்லிக்கல, அவங்க மிஸ்ஸஸ் சாந்தி.
சாந்தி. இதை ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. ஆனால் மிருதங்கம் வாசிக்கிறது जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा नमः पार्वती पतये हर हर महादेव जय सद्गुरु स्वामी की जय बोला पुंडरीक वरदे वीर धीर सूर पराक्रम आंजनेय स्वामी की जय कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे गोविंद हरे मुरारे कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे
தந்தை தாய் குருவும் நீயே தாரணிக்கு அதிபதியும் நீயே தந்தை தாய் குருவும் நீயே தாரணிக்கு அதிபதியும் நீயே பந்தள மண்ணணிந்தேயே பறிவுடன் வருவாயே ஐயப்பா ஐயப்பா உன்னை அந்தரங்க பக்தியுடன் சிந்தனை செய்வேனே தேவா தேவர் முதல் யாவரும் போற்றி பணிந்திடும் தேவாதி தேவா ஐயனே ஐயப்பா கிருபாஜலநிதே ஆனந்த ஆனந்த சிந்தாமணே உனையல்லால் வேறு கதி இல்லை ஐயனே ஐயப்பா ஐயப்பா படி படி படியாய் உயர்த்தும் படி 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 ஐயன் பாதப்படி 18 படி ஐயன் பாதப்படி 18 படி 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 படியாய் உயர்த்தும் படி 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 படியாய் உயர்த்தும் படி பாதப்படி 18 படி பாதப்படி 18 படி வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி அவர் வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி அவர் வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி அவர் வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி அவர் வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி படி படி படியாய் உயர்த்தும் படி 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 படியாய் உயரும் படி ஐயன் பாதப்படி 18 படி ஐயன் பாதப்படி 18 படி கார்த்திகை விரதம் ஏற்றபடி கார்த்திகை விரதம் ஏற்றபடி ஐயன் கருணையில் மந்திரம் சொன்னபடி ஐயன் கருணையில் மந்திரம் சொன்னபடி திருமொழி ஏந்திய செல்லும் படி திருமொழி ஏந்திய செல்லும் படி ஐயன் திருவடி காண அமைந்தபடி ஐயன் திருவடி காண அமைந்தபடி படி படியாக உயர்த்தும் படி
தர்மம் உலகில் நிலைத்தபடி தர்மசாஸ்திரா நிலையாய அமர்ந்தபடி தர்மசாஸ்திரா நிலையாய அமர்ந்தபடி படிப்படியாக உயர்ந்து கடவுளின் திருப்பாதங்களை பிடித்து நமது குரு திரு விக்ரமசாமிஜி அவர்களை தரிசனம் செய்து வாழ்க்கையில் வெற்றியை காண ஹனுமனை வேண்டுவோம். அற்புதமாக இசை மழையை தெளிச்ச இந்த பாலகுரு குழுவினர் பாதப்படியில் படிப்படியாக எத்தனை படிகள் அளந்து பாருங்கள், பிடியுங்கள், அந்த புண்ணிய பலனை விடாமல் பிடியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். In our school, at the end of class 11, we have to apply for a post. That means you can be a head boy. You can choose. You want to be the head. You want to be a sports captain. You want to be a house captain, and you want to be a sports captain, house captain, or the student council. You have different options for a post. So normally, only the children who don't pass well, or who are not much into anything or silent, only they don't apply. All the good students do apply. So Swami, in the beginning of 11th, Swamiji had come to Kuwait. I sat and I asked Swamiji, can you please bless me? I want to become the head boy of my school. Swamiji just quietly looked back at me and he said, Krishna, don't apply for head boy. Don't apply for any post. There are only distractions in your studies. Don't apply. Now for me, it is a big shock because, from when I'm small, I always dreamt I want to be a head boy, someone like with a very good post. And I'm honestly telling, only failures don't apply, who don't get anything, or,
people who don't want to. That's the thing in my school. That's how they take it as, if you don't apply means, okay, you're not such a good person or something. So I felt very bad inside. I couldn't become, I can't apply. Swamiji's word is my finished. I have to listen to him. It's like that. So it came. Then now in December we had to apply for what we want, and interviews were going to come. They take interview for whichever post you apply. So then my friends asked, so you're applying for head boy, right? Sure, because I got very good marks by Swamiji's grace, which I'll be telling again after some time. So they said, you have a very good chance of being a head boy. You're sure. You don't even need to give an interview. It's like, it's in your name. Then I said, yeah, okay, fine. So they said, what are you applying? I said, it'll be a suspense. I'll tell you in the end. They said, okay. The day came when everyone was submitting their forms. So they got to know I did not submit any form. Everyone came. They insulted me. They said, you're ruining your life. I don't know. What are you doing? I feel like just hating you. Some people stopped talking to me. My teachers came. They said, being a teacher, I'm trying to advise you. I don't know. Why are you doing this? I don't know who is telling you. This is very wrong. Do not do this. You're missing a big opportunity. You don't know what you're missing. I kept quiet. All I told was, I cannot handle the responsibilities. My 12th standard, I have a board exam, which is my main priority. I want to get into a good college. My focus is my studies. I want to do well in my studies. I cannot handle these responsibilities. They said, you're thinking like that. You're not even giving it a try. I kept quiet. I just kept smiling. People got very angry. So then interviews came. My friends and all, they went for their interviews. In the interview, my vice principal is also there. He's my physics tuition teacher also. So then when my friends came out, they were saying, man, our physics teacher, man, he troubled us a lot with the questions, our vice principal. So we met in tuitions in the evening. I went to the same sir. Then I told him, sir, why did you trouble them, sir? Poor thing, they came with so much confidence, like in a joking way. So sir said, tomorrow we might take interviews for those who did not apply for any post. I said, sir, are you serious? He said, yeah. I'm saying, sir, you're joking, right? He said, no, I'm not joking. I asked him 3-4 times. And then he said, just be prepared. I have nothing to be prepared, but anyway, I didn't want it to go to the principal level. Next day, okay, all interviews got over. Unfortunately, one teacher, my counselor ma'am, she came and said, principal ma'am is calling all those who did not apply for a post. Now I got scared. Because I can reply back to my teachers, my friends. Now the principal is going to come. Now I'm not going to tell anyone Swamiji told me. And I'm going to stand by my words. It's my own decision that I'm not. I stood outside the principal's office. I was prepared. It's okay. I was just a little nervous. But I stood out. Then they told, then my counselor ma'am came. She said, Krishna, come. I said, can we go in a group who all did not apply? She said, no, only you come. I even got more scared. I entered. I said, good morning, ma'am. Then ma'am said, good morning. She said, I've heard a lot about you. You're very deserving. Your teachers talk such good things about you. You deserve a very good post. You're very capable. Why are you not applying, child? I looked back and I said, ma'am, I don't think I can handle those responsibilities. Then she said, what are you talking about? I said, ma'am, what if I don't score well in my class 12 because of this? She said, in my whole experience, I've never seen any head boy score less, Because I told her, if I would apply for head boy. So then I told ma'am, see, that's not the point. Let me give you an example. Suppose I'm a head boy. If I score 70%, ma'am, you tell me which university in India will give me an admission because I'm a head boy. But suppose I'm not any post, no problem. But I score a 90 plus. I'll surely get into a good university because of my marks. She said, no, child, you're underestimating yourself. You don't know what you're talking. Okay? My teacher told, see, think. It is not what you're thinking. You're underestimating yourself. My vice principal said, you're taking a step back without even thinking. You're not even giving it a try. My counselor ma'am said, it helps in your career, in your job. It's a big effect. I'm a counselor, so I know. My physics teacher asked, did your parents pressurize you for this or did anyone pressurize you? I looked back, I told, ma'am, believe me, no one has told me anything. My parents told me it is your decision. You want, you apply. You don't want, you don't apply. And it is completely my decision, I'm applying or not. And I thought I'll not apply. My principal ma'am looked at me, she said, okay, I'll give you 30 minutes. You go to your class, close your eyes, don't talk to anyone. Think, come back to me. I said, ma'am, okay, I will do that. Just don't feel bad if I come back and say no. I don't mean to say that because you asked with so much love, I don't want to come back and say no to you like, on your face. Then she said, no, I never impose anything, even on my own children. Up to you. She told, you can come back and say, I stand by my decision. It sounds better, I said, okay. I touched her feet. I took her blessings.
I went out. These 30 minutes, you know, I cannot call my father also from the school because they'll know that it could be someone influencing me. And I'd known my parents didn't tell me anything. My parents are not there. Nobody is there for me. All friends are against me. What I just feel this is not the right way. Someone who will justify it, who will do the duty properly, only should get the post. And I don't think I can handle it properly. And the school will suffer if I don't handle it. I don't want that to happen. I don't care about my selfish things, my career and all. That is not my point. I said, so in the end, ma'am, I want to say is, I stand by my decision. In the middle, if I ever hurt you, if I ever... And during my models, people were scoring 91% in my class. I was maybe the 14th, 15th ranker. That was my level, maintained since 9th and 10th. Till the end of my, beginning of my boards. In the boards, you know, every step I had taken, you know, Swamiji just pushed everything out. It was just, you know, he laid down the carpet for me and I was just right there. Every exam, you know, I put my true effort. It is not Swamiji told and I became. You know, it is Swamiji told and I became. I'm saying it is not that Swamiji told so we don't put any effort. Swamiji told, it will happen. He will see that even you put the effort. It is surely by Swamiji only I have come. But you know, I just prayed to Swamiji, you give me the strength to do well. You are there. Before age that speaks. The experience maybe from a little boy, for us he is a small boy, or rather growing boy. Like that, there are hundreds and hundreds of people. Maybe the time is running very fast. We don't know how much time each person will take, but I request Ramjayan Swamiji. This is, I just remember my son's childhood rhyme, you know. I would put it in a very nice way, which Swamiji is doing for me. Swamiji's love is so wonderful. You can't reach above the sky. It is like sky. You can't reach above the sky. Swamiji's love is so wonderful, you can't reach above the sky. It is so deep, you can't go below it. It is so wide, you can't surround it. You cannot describe Swamiji in words. You cannot catch Swamiji in mind. You cannot chase him with mind. You cannot catch him with mind. You cannot catch him with your logic or intelligence too. But how we can catch him? Yes, you can catch him with your devotion. You can catch him with your full devotion towards him. This is the experience, and it is a ocean. And I have been experiencing this for several years. And I was just before coming here for half an hour. Swamiji, you have shown me so much. This ocean, how I can brief in 5 minutes. Something extremely difficult job, I have to do it. And he put me these words before I came here. It is so wonderful. You can't reach above the sky. It is so deep, you can't go below it. It is so wide, you can't surround it. You can't catch me with logic. You can't catch me with mind. You can't catch me by any means, by logic, by mind, by intelligence, anything. But you can draw me with devotion. That is why it is said Gopika Radha. Gopikas has that devotion. Radha has that devotion. Hanuman has that devotion. They can keep the Lord Rama, the Lord Krishna in their hearts. We can keep our Swamiji in our hearts. Just to put a wonderful experience, how Swamiji is kind. You know, I said it's so deep, it's so wide, it's so high. It is my family personal thing, and just I would like to share that it is
I don't know the year exactly, my mother underwent a major surgery, that is leg operation. She fell down and she had a bone fracture and she has to undergo a major surgery. So things are happening in the home and I'm serving my mother. I do not know what is happening. Everybody started ignoring me because they think I am an obstacle. Because I speak out, I don't hide, I don't do things behind. So such a person will be an obstacle always. I just looked at Swamiji in the sky, Swamiji, everything is happening. Am I an unwanted person here? Why I am not knowing these things? Believe me, the moment I put this question to my Swamiji, a person from the operation theater came and explained all the details what happened to my mother, including what my brother did. My brother is an anesthetist who attended my mother's operation. So he told each and everything. The best doctor of Andhra Pradesh, he is a orthopedician. He attended my mother's operation on a special request from my brother. So I came to know all the details even before my brother told me. So the moment I put the question, my Swamiji answered me. Then the question came, who will take care of my mother and my father? My father is bedridden and he had a paralytic attack and he was on bed, and my mother is serving my father alone. Then the responsibility is to be taken. Then I want to talk to Swamiji. Before I want to talk to Swamiji, I want to be honest to myself. I don't want to go to Swamiji with a split personality. If I don't want to do, I should not do. If I want to do, I have to do it from my heart. Okay. Before that, my life partner is my wife. Okay. You have to pay advance and you have to do formalizing the things, what to call. Going on Wednesday, and that day is Saturday evening. Okay, I have to go and see my how much money is available in the bank, and I will give you these things. Okay, and I can fix you everything by Monday morning. I can come and commit all my Sunday itself. I will tell you the requirements. Monday you can go for registration. So I went to bank just to see the details. So I know, okay, I can afford to pay him this much and 2 installments after I go to Kuwait. Then I went and told the builder, I said, okay, I can give the down payment this much, but I can proceed for registration. For registration, you have to pay cash, in the government of AP, you have to pay cash. They don't accept DDs and these things. So I said at that moment, he invested money for registration for me. He did, without receiving the checks, he already completed registration formalities and all documentation has been completed and everything has been handed over to me in my hand in 4 days in that calamity, which is unbelievable. It is a mixture of dukh and shuk, and that is the reward my Swamiji gave me for my truthfulness, for my faith. And it is a wonderful, and that settled my life in 4 days. In 4 days, he just settled my life. And today, with Swamiji's grace, my mother is with me in Kuwait. And that also is a big miracle. I cannot go on like this because the miracles are infinite. As I said, you can't describe him in words. He is beyond words. He is beyond logic. He is beyond intelligence. He is my Guru. He is my God. Sri Ramajayam. Thank you very much. There is an experience. It goes and goes on. Endless. The thing is, we should deserve to have it. That we get only when we are really sincere and honest. Let us be honest. Let us be sincere. Even then, if things are not coming in favor, leave it. Forget it. Live peacefully and happily with what you have in hand. God bless all the devotees.
And now the next person is from Vinita Kanakaraj from Dubai. See, experiences are different. Now coming from the little mouths also. That means God is everywhere and we only have to listen what this girl will speak about. In the meantime, those who are coming for the darshan, Swamiji அவர்களின் அருள்வாக்கை கேட்க வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். சுவாமிஜி ஆசீர்வாதம் வாங்குங்கள், சந்தோஷமாக வாழலாம். கேள்விகளை தயவு செய்து கேட்காதீர்கள். மாலை சுவாமிஜி அவர்கள் இசையில் பங்கெடுக்க உள்ளனர். அவர் சொல்லும் அருள்வாக்கு அத்தனையும் அந்த இசையில் வந்துவிடும். அதை மறக்காமல் வந்து கேட்டு அனைவரும் சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் வாழ வேண்டும். சுவாமிஜி அவர்களை கேள்விகள் கேட்காமல் ஆசீர்வாதம் பெற்று உணவு சாப்பிட்ட பின் மேடையில் அருகில் வந்து அமர்ந்து நிகழ்ச்சிகள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். கம் மிஸ் வினிதா. Jai Shri Ram. To actually begin with, my experiences with Swamiji are like uncountable. Each and every experience has touched me in some way or the other. Each and every experience has turned my life. Every phase of my life has been influenced by Swamiji, and it cannot be experienced in words alone. It has to be experienced in person for you to know as to how great he is. To begin with, my experience, what I'm going to narrate now, it happened around 6 to 7 years back. Me and my family, we had planned to go on a trip to Tirupati, and after that we had planned to attend the Hanuman Jayanthi celebrations that were held here in Chennai. What happened on the way, that is when we were going to Tirupati, was like I tripped and fell down. I sprained my right ankle and I was unable to walk. I didn't actually bother a lot for it. I just totally ignored it, and we continued with the procession, and we went on like we had a very good darshan in the temple. I did feel a little sprinting pull in my ankle, but then I totally ignored it and I continued walking. I didn't bother. I thought that I'll get over it and it'll not create much of a problem. But then it was only after 2 hours, that is after we had a beautiful darshan, when I realized that I was totally unable to walk. I couldn't even move my feet. I was not able to balance my weight, and I was literally in tears because it was paining awfully. My right feet had swollen up totally, and it was red in color. With the help of my parents, I somehow reached the taxi, and we left for Chennai then. But then throughout the journey, I went on catching hold of my feet, because every time there was a bump while the car was moving, chair. And at this point, the entire ashram was filled with lots of people, and everybody was only staring at what was happening in the middle, in the center. He asked me to lift my right leg. I lifted my right leg, and he immediately placed my right feet in his hands. I was totally shocked. I didn't know at that point as to what was happening. I took one step, there was no pain. I took another step, there was no pain again. And then I was running, dancing, and walking extremely fast in the room. It was like as if nothing had happened the previous night. It was just a magical touch that totally cured it all. I couldn't believe it. And as soon as I went down, it was Hanuman, it was the Urvalam. Conclude, I want to say one more thing. When I was in my 8th standard, Swamiji had told me that I would be narrating my experiences in front of a huge mass of people. And here I am. How powerful the bhakti is. I'd like to tell everyone, I never believed Swamiji's, because I did not know anything about Swamiji's. I'm from Sri Lanka. There we don't have Swamiji's. And I always prayed to God, and I was able to get everything. So when my wife informed me to go and see Swamiji in one of her friend's house, I refused.
I said, I don't want to go and see Swamiji's because as normally I watched movies, they ridicule Swamiji's. So I said, I don't want anybody like this. I have God. So why should I go to a Swamiji? Uh, my wife is a tough person. She said, you are going to see this Swamiji because my friend told that you must attend. I said, finally, okay, let me go and see this Swamiji, but I don't want him. Why I need this Swamiji? So when Swamiji walked into that room, I saw people going and touching his feet. I said, oh my God, no way I am going to do this. I don't want this Swamiji. I will just simply sit and wait. And as Swamiji, he started talking about the watches, the dresses the people wear. I said, who is this person who don't even see anything and he know everything? What is this power? In the movies, I have never seen anything like this, right? So all of a sudden, he asked one lady, and she almost confronted with him. Whatever Swamiji said, she said no. I said, what happened to this lady? Is she telling the truth, or is she telling she's trying to play with this Swamiji? All of a sudden, I heard Swamiji telling her, get out of the room. I saw stars. I said, no way I want somebody to tell me, get out. I don't want him. I don't want to see this Swamiji. I don't want to even hear anything about him. So I'm a smart guy. So I hid myself behind all the people so that now Swamiji can't see me. After about 3 hours, Swamiji asked one question, where's your wife? I said, not at me, because my wife is not here. So I said, maybe somebody else. Again he asked. I said, at whom he is asking this question? Let me have a look. Moment I came out of the crowd and had a look at him, he said, yeah, it's you. I said, oh my God, I got caught to him. Right, anyway, let me manage it. So he asked me, where is she? I said, she's in Canada. So when are you going? I said, I don't want to go there. Why? I said, I don't like that place. I don't want to go there. So it's a big problem. Let her come to Kuwait and live with me. He said, okay, that will happen. So I was very happy that my wife is going to come back to Kuwait. I don't have to go to Canada and struggle there. Because as the things happen over there, I did not like. And moreover, my wife's relations are there. Everybody tried to tell me what I should do. Rather than them, they concentrate on their life. I said, okay, I'm very happy now. He said something, but I don't want him. Why I need this Swamiji? I have to worry when he is taking all my worries. In 2005 November, he was with me, and always Amma shows me dramas and Swamiji does the blessing. She asked me, when are you going to Canada for good? I said, I don't know, that Swamiji has to tell. She said, if you go there, you will get a job. I said, why I have to worry? He told me he will get me a job, so I am not worried. He will do it. Oh, for you, Swamiji has to get a job also. So I told Amma, don't joke with me, right? He's sitting there, you ask him, you will do everything, right? He gave a smile. I said, oh my God, see, Amma, see, look at him, the smile what he is giving. So he is going to do it. Swamiji did not tell me anything. He came back to Chennai. After 1 week, he called me. He said, you want to go to Canada? I said, yeah, I want to go. No Canadian experience, no Canadian qualification, and here, moment I arrived, next day I started working. Right? Now, first thing what Swamiji said, I'll arrange a job for you in Canada. He got it. I said, okay, fine. Then time passed. Now my wife started pestering, get a house. I said, here goes. Again, problem started with my wife. Right? Now, house is a big matter.
I said, Swamiji said, he will get the house. How Swamiji will get the house? You have to go and look for the house. I said, he told he will get the house, so you just wait. Okay, you have to be patient for all these things. Then one day, shower straight went into the shrine room. I went to Swamiji's picture. I said, I know you're sitting here. Swamiji, do one thing. Tell me why you made my wife to cry. You think I like it? And I'm sure you also did not like, but why did you do this? Okay, now I am not going to reach you. You reach me and tell me that go ahead and buy a house. Then he got it within 18 days. Nobody believed that I got the visas within 18 days because he does everything for me. I have to ஜானகியை தேடி அண்ணலின் நாணை ஏந்தி அன்னை ஜானகியை தேடி அண்ணலின் நாணை ஏந்தி அன்னை ஜானகியை தேடி அண்ணலின் ஆணை ஏந்தி அன்னை ஜானகியை தேடி அலை கடல் கடந்தாயன்றே அஞ்சனை தவ புகழ்வா அண்ணலின் நாணை ஏந்தி அன்னை ஜானகி தேடி அலை கடல் கடந்தாயன்றே அஞ்சனை தவ புகழ்வா சோகவனமழி தாய் அக்ஷணை அங்கே மாய்த்தாய சோகவனமழி தாய் அக்ஷணை அங்கே இலங்கையை கடிந்தெறித்தாய் இடர்களை களைந்தெறிந்தாய் இலங்கையை கடிந்தெறித்தாய் இடர்களை களைந்தெறிந்தாய் இத்தனை செயல் புரிந்தும் இருமா பேயில்லையானாய் இத்தனை செயல் புரிந்தும் இருமா பேயில்லையானாய் எத்தனை ஏத்தினாலும் ஐயா நிகருண்டோ எத்தனை ஏத்தினாலும் ஐயா நிகருண்டோ சரி சனி நிசனி தப மக மக மகரி சனி சகம தனி சா சரி சனி நிசனி தப மக மக மகரி சனி சகம தனி கம கம தனி தனி நிசகரி சகம கரி சனி தப மக மதனி ச கம கம தனி தனி நிசகரி சகம கரி சனி தப மக மதனி ச ததனி ச கம மதனி ச சக கம மதனி ச சக கம மதனி ச ததனி ச கம மதனி ச சக கம மதனி ச சக கம மதனி ச நி ச கம கம கரி ச நி ச கரி கரி ச நி தப மகரி ச நி ச கம தனி அண்ணலின் நாணை ஒப்பிலா வலிமை பெற்றோர் ஒப்பிலா வலிமை பெற்றோய் ஓதுவோம் உந்தன் நாமம் 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 சாதானி தவ மகரி சனி ச
Is equally at ease with singing. महागणपतिं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि गणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं देवसुतं महादेवसुतं गुरुगुगनुदं महादेवसुतं गुरुगुगनुदं देवसुतं गुरुगुगनुदं मारकोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुगुगनुदं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं श्रीमहाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं सरिगमहागणपतिं गणपत्यो पामगामरि सरिगमखा गणपत्यो पनी
సరి సని ని పమ సరి గమ ఖ గణపతిం నిసరి సని ప మాని సని సమ సప సని మ ఖ గణపతిం Sari sa 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 ni sari sa sa ni sari sari sa 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 ni sari sa sa pa ma ga ma ni sa ni sari ga ma ga ma ni sa ni sa ni sa ni ba ba ni ba ni ba ni ba ni ba ma ba ni ba ni ba ni ba ni sari 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 sa ni ba ni ba ni ba ni ba ma ba ni ba ni ba ni ba ni sari 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 sa sa ni ga ga ma ba ga ma ba ma ba ba ni ba ni sari sa ni pa ma sa ni ga ma ga ganapati